இன்றைய இந்த புத்தக வெளியீட்டுக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் காலம் சார்பாகவும் எழுத்தாளர் சார்பாகவும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இருக்கும் இந்த நிலத்துக்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த நாம் வாழும் இந்த நிலம் ஆதிக்குடிகள். அது இந்த நிலத்தின் வளத்தையும் இந்த நிலத்தையும் எங்களோடு பகிர்ந்ததற்காக நாங்கள் அவர்கள் என்றென்றும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அத்தோடு அவர்கள் அது நீதிக்கான போராட்டங்களில் மீண்டும் நாங்கள் உணர்வு தோல்மையோடு பங்களிப்போம் என்று கூறிக்கொண்டு எதிர்காலம் உலகம் பூராவும் இடம்பெற்ற அடக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்கான போராட்டங்களில் மரணித்த போராளிகள் பொதுமக்களில் இணைந்து ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். எனது பெயர் ஜெயகரன். நான் இன்றைய நிகழ்வை வெளிப்படுத்த இருக்கிறேன். இன்றைய நிகழ்வு 2 பாகங்களாக நடைபெறும். முதலாவது நூற்றாண்டிலாக 1930 லைலத்தீவு மற்றும் மண்டதீவு இடம்பெற்ற படுகொலை சம்பந்தமான சோமசக்தியால் சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தின் அது குறித்து பேசுவதற்காக இருவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வரவேற்கிறேன். மற்றும் டேம் சிவதாசன் அவர்கள். இந்த நூல் இருந்து சொல்வதாயும் நாங்கள் நிறையவே பேச வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்த நூலை வைத்துக்கொண்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக எங்களுடைய எல்லா விஷயங்களும் நினைவுகளால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு நினைவுகள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த மானுட குலம், குறிப்பாக இந்த மனிதர்கள் பல விஷயங்களை இழந்திருப்பார்கள். இந்த நினைவினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் அது மொழியை தேடி கண்டுபிடிக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் மனிதனுடைய நினைவில் உள்ள விஷயங்களை பகிர முடியாமல் போகும் பொழுது அவனுக்கு ஒரு மொழி என்பது ஒரு தேவையாக இருந்தது. எனவே மனித குலத்தின் பரிணாமத்தில் மொழி என்பது நினைவை கடத்தும் ஒரு விஷயமாகத்தான் நமக்கு தோன்றியது. அப்போ அந்த நினைவுகள் மனிதர்களுடைய மூளை எவ்வளவு தூரம் நினைவுகளை வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களைத்தான் நம்மளுடைய மூளையை வைத்திருக்கும். மூளைக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் மறப்பது. மறந்தால் தான் திருப்பி வேற விஷயங்களை அதை உள்வாங்கி வச்சுக்கொள்ள முடியும். எனவே மனிதர்கள் மொழியை பேச கற்றுக்கொண்ட பொழுது அவர்களுடைய நினைவை மற்றவர்களுக்கு கடத்துகிறார்கள். மற்றவர்கள் மூளையிலும் அந்த நினைவு தங்க வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு குழு அல்லது கூட்டம் ஒரு அடியாக நாங்கள் இறந்து போகும் பொழுது ஒட்டுமொத்தமான அந்த மாநிலத்தில் அந்த குழுவினுடைய நினைவுகளும் அற்றுப்போய்விடும். எனவே அந்த நேரத்தில் இந்த மனிதர்களுக்கு ஒரு தேவை ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த எழுதுவதற்கு இந்த நினைவுகளை எங்கேயாவது எழுதி வைக்க வேண்டும் அல்லது விஷயங்களை நான் கடத்த வேண்டும் என்றால் எழுத்து என்பது முக்கியமாகும். எனவே நாங்கள் எழுத்துக்கு வருவோம். அப்போ நினைவினுடைய ஒரு தக்க வைக்கும் வடிவமாக எழுத்து எங்களுக்கு முன்னால் இருக்குது. இன்று எழுத்து ஒரு மிக பிரதான ஊடகமாக, பிரதான விஷயமாக
எங்களுடைய வாழ்வை, இந்த வரலாற்றை அல்லது நடப்புகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு எழுத்து தான் இருக்கிறது. மிக முக்கியமாக நாங்கள் ஒரு போர்க்கால சூழலில் இருந்து வந்தவர்கள் என்றபடியால் எங்களுக்கு நினைவுகள் சார்ந்த எங்களுடைய வாழ்வு சார்ந்த எங்களுடைய இந்த போராட்டம் சார்ந்த நடந்த இழப்புகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதனால் எவ்வாறு நாங்கள் கடத்த வேண்டும் அல்லது இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு வெளியேற வேண்டும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக நாங்கள் கலை, இலக்கியம், சினிமா பல்வேறு தளங்களுக்கூடாக எழுத்து, சிறுகதைகள், நாவல்கள் என்ற பல்வேறு தளங்களுக்கூடாக நாங்கள் இதை கடத்த வேண்டியிருக்கிறோம். அப்படி கடத்தினால்தான் அது அஞ்சரண்டு நாங்கள் அஞ்சர் அதாவது பேரஞ்சர், இந்த ட்ரோமான்னு சொல்லுவோம் தானே, இந்த யுத்தத்தால் வரக்கூடிய இந்த உள பாதிப்புகளிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கான ஒரு வழியாக இந்த எழுத்துகளும் இந்த நினைவுகளை கடத்துவதும் நினைவுகளை பேசுவதும் எங்களுக்கு முக்கிய விஷயமாக இருக்கிறது. மற்றது நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் மறந்து கொண்டு போவோம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்ததுன்னு சொன்னால், நான் செட்டிகுளத்தில் இருந்த காலத்தில் 1984ஆம் ஆண்டு திடீரென இலங்கை இராணுவம் சுற்றி வளைந்து கிட்டத்தட்ட ஒரு 54 பேரை கொண்டு போனார்கள். அவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு அடுத்த நாள் நான் அங்கே போய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் தரவுகளை சேகரித்தேன். இறந்தவர்கள் பேர்கள், அவருடைய வயது, அவருடைய வேதியல், பல விஷயங்களையும் நான் தரவுகளாக திரட்டினேன். அப்புறம் நான் இங்கே வந்த பொழுது 87ஆம் ஆண்டு என்னுடைய நண்பர்கள் வந்தார். அவர் சுற்றுலத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு கேஸ் எழுதணும்னு சொல்லி நாங்கள் அம்னெஸ்டி இன்டர்நேஷனலில் போய் கொஞ்சம் தரவுகளை சேகரிக்க போனால் அந்த பதிவு அங்கே அம்னெஸ்டி இன்டர்நேஷனலில் இருக்குது. எனக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்தது. நாங்கள் இதாக செய்த விஷயம் அது அங்கே ஒரு பெருமதியாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நிறைய விஷயங்கள் இன்று எங்களுடைய நடந்த இந்த படுகொலைகள் சம்பந்தமாக, கொலைகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நிறைய தாபனங்களூடாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று மனித உரிமைகள், இந்த மன்னிப்பு சபை, அவைகள் நிறைய ஆவணங்கள் இருக்கின்றன. மற்றது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அதில் வெளியிடப்பட்ட அந்த புரோக்கன் பால்மேரா மற்ற அவர்களால் வெளியிடப்பட்ட மனிதர்கள் சம்பந்தமான நிறைய ஆவணங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, புலிகளும் அவையிலும் ஒரு மனித உரிமை ஒரு தாமனத்தை வைத்திருந்தார்கள். அவர்களும் ஒரு ஆவண திரட்சியை வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தளங்களுக்கூடாக பல்வேறு ஆவணங்கள் வந்தாலும் இதுகள் படுகொலைகள் என்பன குறிப்பாக நான் ஒரு எண்ணிக்கைகள் மட்டுமே தான் எங்களுக்கு இருக்கின்றன. பேர் கொல்லப்பட்டன, 22 பேர் கொல்லப்பட்டன சொன்னால் அதுக்கு பின்னால் உள்ள முகங்கள் எங்களுக்கு தெரியாது. அவர்கள் யார்? அவர்கள் யாருடைய பிள்ளைகள்? அவருடைய வாழ்வு என்ன? இவ்வளவு விஷயம் எங்களுக்கு தெரியும். ஒருமனவே இலக்கங்களால் எங்களுடைய வாழ்வை கடத்த முடியாது. எங்களுக்கு ஒரு வாழ்வு இருந்தது அல்லது அவர்களுக்கு ஒரு வாழ்வு இருந்திருக்கும் என்ற விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கலைக்க வேண்டியது. இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கிய பங்களிப்பு அதுதான். இந்த லைடன் தீவு, மண்டதீவு 1990ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவருடைய முகங்கள் இங்கு திரட்டப்பட்டது, அவருடைய வாழ்வு திரட்டப்பட்டிருக்கிறது, சாட்சியங்களுடைய விஷயங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது. எனவே நான் இன்னும் இந்த இடத்துல கதைச்சு நான் என்னன்னு சொன்னால், அது சுரேனுடைய போரின் சாட்சியம் என்ற அவருடைய புகைப்படங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு இந்த இடத்துல தான் விடப்பட்டது. நாங்கள் எங்களுடைய பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டுக்கான பல விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் அதே பட்சத்தில் சமாந்தரமாக இந்த வேலைகளையும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. என்றால் ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்துப்பன்னு சொன்னால் ஏதோ ஒரு குழு மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்தில். எனவே அதுகளை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அதனுடைய முக்கியத்துவம் இப்பொழுது எங்களுக்கு தேவைன்னு சொன்னால், இப்போ நாங்கள் செம்மணியில் இப்போ 240க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தொகுதியில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் யார் காணாமல் பட்டவர்கள் என்ற தரவுகள் அந்த இடத்துல நாங்கள் செய்யப்படவில்லை. எனவே எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஆவணமாக நான் கருதுகிறேன். மற்றது இந்த நீங்கள் படுபட்சியை பற்றி பார்க்கல அது தெரியும். படுபட்சியில் 28, 29ஆம் பக்கத்தில் கிழக்கில் நடந்த படுகொலைகள் ஒரு பெரிய பட்டியலே அதில் போட்டிருக்கேன். எனவே நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோருக்குமே நிறைய வேலை இருக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு வகத்தில் சங்கங்கள், கல்லூரி சங்கங்கள், பெரிய விஷயங்களோட சம்மந்தப்பட்டவர்கள் இருப்பீர்கள். எனவே உங்களோட சங்கத்துக்கூடாக உங்கள் ஊரில் நடக்கும் ஒவ்வொரு சிக்கல் இந்த பிரச்சனையில் இருந்து அதுகளை ஆவணப்படுத்துங்கள், நூலாக்குங்கள். அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே இந்த நூல் குறித்து உரையாற்றுவதற்காக
அவரும் அந்த தீயை சேர்ந்தவர் தான். திரு குயின்சன் துரைசிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் ஒரு ஊடகவியலாளர், பல தளங்களில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வெளியிட்டு வருபவர். அவர் வந்து இந்த நூல் குறித்தான